இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கல்ல, 2 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா, குட்டீஸுங்கிறதுனால 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். பொருட்கள் சேர்த்ததுமே பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் உதுராக வரணும். ஏன்னா பக்கோடாக்கு இது ரொம்பவே முக்கியம். அதனால தான் கலந்து விட்டதுமே இதுக்கு தேவையான அளவு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்புமே இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ராகி பக்கோடா சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும், மொறுன்ட்டு. மாவு ஆட் பண்ணதுமே ஒரு தடவைக்கு 2 தடவை கையால் நல்லா கலந்து விடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு கூட நல்லா கலந்து விட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கலந்து வச்சிடாதீங்க. போட்டு எடுக்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓரளவுக்கு லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிசைகிற கேப்லேயே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவுக்கு உதுத்து சேர்த்துக்கலாம். பக்கோடா அப்படின்னாலே உதுத்து சேர்த்தா தான் நல்ல கிறிஸ்பியாக மொறுன்ட்டு இருக்கும், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பக்கோடாக்கு ஆட் பண்ணதுமே ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. ஒவ்வொரு பக்கோடாக்கு இடையிலையுமே ஒட்டி இருக்கும். அதையுமே இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை குத்தி விட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிரும். எண்ணெயில் காஞ்சிட்டு இருக்கும் போதே பெரிய வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற போதே அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டிங்கன்னா பக்கோடா ஆறுனதுக்கப்புறம் நல்ல மொறுன்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பக்குவம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகி பக்கோடா போடும்போது செஞ்சு வச்ச ராகி பக்கோடாவை இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது கூடவே பிளாக் காஃபி இல்லை டீ கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி நல்ல கிறிஸ்பியாக வெந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சவுண்ட்லேயே நமக்கு தெரியும் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.